இது கிரேசி ரொட்டி என்று சொல்லுவாங்க. நீங்கள் இதை பார்ட்டியில் பர்த்டே பார்ட்டி மற்றது நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா மெனுவில் ஆட் பண்ணி இதை செய்யலாம். மற்றது நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் பாவிக்கலாம். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கிரேசி ரொட்டி தான். இது நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ரொட்டி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 பிரஷ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். முள்ளு இல்லாத சிக்கன் எடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் 1/2 டீஸ்பூன் paprika பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், பாதி லெமன் சாறு, கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா கரையணும். இவ்வளவுதான். இதை நாங்கள் 380 டிகிரியில் வச்சு அதை பேக் பண்ணி எடுப்போம். ஆல்ரெடி என் அவன் ஃப்ரீ ஹீட்டில் தான் இருக்குது. இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் இப்போ இதை 1 hour பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை சரியாக நீங்கள் 1 hour பேக் பண்ணி எடுங்க. 1 hour சரியாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்தா தான் அளவாக குக் பண்ணிப்பட்டு வரும். இதை நான் இப்போ ஒரு டிஷ்ஷுக்குள்ளே மாற்றுறேன். இதை இப்படி நீங்கள் வடிவாக சின்ன சின்ன பீஸ் ஆக்கி விடுங்க. இப்படி 2 போக்கு எடுத்துட்டு நான் சிக்கன் croissant செய்து அப்லோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். அதுவும் இதே மாதிரி தான் செய்திருக்கிறேன். ஆனால் அதை நான் பேக் பண்ணல. அதை நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னிச்சோன்னா கறி மாதிரி செய்தெடுத்தேன். நான் இந்த அடுப்பில் வச்சு செய்தேன். நான் இதை நான் பேக் பண்ணி செய்கிறேன். பாருங்கள், நீங்கள் 2 மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செய்தெடுக்கலாம். பேக் பண்ணியும் எடுக்கலாம், கறி மாதிரியும் செய்து எடுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணினீங்கண்டா சரி, எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுற மாதிரி அளவுகள் ஆட் பண்ணினீங்கண்டா சரியாக வரும். ஒரே கறி தானே உங்களுக்கு சமைச்சு காட்டியிருக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கு பேக் பண்ணி காட்டியிருக்கிறேன் இந்த சிக்கனை. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒனியனை நீளமாக வட்டி வச்சுருக்கிறேன். அதை அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். 2 கிரீன் சில்லியை வட்டமாக வட்டி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர், 2 ஒனியன் லீவ், 2 டேபிள் ஸ்பூன் பார்பிக்யூ சோஸ், மற்றது 2 டேபிள் ஸ்பூன் நான் இது ரிப் சோஸ் செய்தேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள். இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அந்த சோஸ் தான் இது. அதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இந்த ரிப் சோஸ் இல்லாட்டி நீங்கள் பார்பிக்யூ சோஸை கூட்டுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போடுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள்.
அப்படியே இங்கால இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுங்க. இது கலட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இது கலட்டுனா செப்பரேட்டாக வரும் அடிப்பாகம். இதே மாதிரி எடுங்க. எடுத்துட்டு இப்படி ஒரு வட்டமாக வெட்டி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. பெரிய ரொட்டியில் எடுத்துருக்கிறேன், அதை ஒண்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 கப் அளவுக்கு செடர் சீஸ் எடுத்துருக்கிறேன். 2 செடர் சீஸும் மொசரல்லா சீஸும் மிக்ஸ் பண்ணின மாதிரி அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மொசரல்லா சீஸ் 1 கப் எடுத்துருக்கிறேன், அதில் அரைவாசியை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் செய்து வச்ச சிக்கன் மிக்சர் அதை எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்பிக்யூ சோஸை கூட்டி குறைக்கலாம். நிறைய விருப்பம்னு சொன்னால் நிறைய ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணின அளவு தேவைன்னு சொன்னால் இதே மாதிரி ஆட் பண்ணி செய்யுங்க. இப்படி வடிவாக வட்டமாக பரப்பி வடிவா இந்த மிக்சரை, இந்த சிக்கன் மிக்சரை இதுக்குள்ளே வடிவாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். பிறகு இதை நல்லா இப்படி நசிச்சு விடுங்க. பரப்பில் கொஞ்சம் அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் வடிவாக குக் பண்ணப்படும். அமர்ந்து வெட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் மிச்ச சீஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிறகு மொசரல்லா சீஸ். நீங்கள் சீஸை கூட்டி குறைச்சி பாவிக்கலாம். உங்களுக்கு கூட விரும்பினா நீங்கள் கூட ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் குறைச்சி தான் ஆட் பண்ணி செய்கிறேன். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ரொட்டிலாவை எடுத்து இதுக்கு மேலே வைங்க. வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வட்டமாக வெட்டின பார்ச்மெண்ட் பேப்பரை இதுக்கு மேலே ஆட் பண்ணுங்கள். இந்த மேலுக்கு இருக்கிற ரொட்டி கருகி வரக்கூடாது. இதே மாதிரி வரணும். நம்ம எப்படி வைக்கிறோமோ இதே மாதிரி வரணும். இது கருகி வரக்கூடாது, பேக் பண்ணப்பட்டும் வரக்கூடாது. அதனால மேலுக்கு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபொயில் பேப்பரை வச்சு இப்படி கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி குக் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இந்த சீஸ் மட்டும் மெல்டட் ஆகணும். அதனால தான் இதை நான் கவர் பண்ணி இதை பேக் பண்ண போகிறேன். திரும்ப இதை நீங்கள் அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் வடிவாக குக் பண்ணி எடுங்க. இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். திரும்ப அது அங்கால பேக் பண்ணப்படட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பான் தூள் எடுங்க. இது நான் வீட்டில் செய்தெடுத்தது தான் இந்த பான் தூள். மற்றது தேவையான அளவு ஓல் பர்பஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் இங்கால ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது 3 முட்டை. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த டொர்ட்டிலா சிக்கன் பேக் பண்ணி வரணும். பேக் பண்ணி வந்த பிறகு அடுத்த முறை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இது பேக் பண்ணப்பட்டுது. நான் இப்போ இதை வெளியில் எடுக்கிறேன். பாருங்க இப்படி வந்துருக்கேன்னு சொல்லி இது இப்படியே இங்கால இருக்கட்டும். இதை ஒரு 10-15 நிமிஷம் கூல் டவுன் பண்ணுங்க. கூல் டவுன் பண்ணப்பட்டுட்டு இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப் அளவுக்கு வெட்டி எடுங்க. நான் பீஸா ஷேப்பில் தான் வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வெட்டி எடுத்துட்டு இப்படி வெட்டின பீஸ் எடுத்து இந்த மாவில் பிரட்டுங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து மாவில் பிரட்டி எடுங்க.
4 பக்கமும் படிவா 3 படிவா இப்படி இதே மாதிரி தான் செய்து எடுக்கணும் நீங்கள் மாவில் பிரட்டி. அதுக்கு பிறகு ஒவ்வொரு துண்டை எடுத்து இந்த முட்டையில் டிப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த பான் தூள்ல இதே மாதிரி செய்து இதில் வைங்க. எல்லாத்தையும் நான் செய்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுங்க. வடிவா இதை பொரிச்சு எடுப்போம். ஒன்றொன்றா போட்டு பொரிச்சு எடுங்க. ஆழமான எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பிரட்டி பொரிச்சு எடுங்க. இதே மாதிரி வரும். இப்போ இதை நம்ம இறக்கி எடுக்கலாம். எண்ணெயை வடித்து இறக்கி எடுங்க. அதே மாதிரி மற்றதையும் போட்டு பொரிச்சு எடுங்க. அப்படிவா இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுங்க. பொரிச்சு எடுத்தது பிறகு நான் பிளேட் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ கிரேசி சில்லி ரொட்டி செய்து முடிச்சிட்டேன். மற்றது பிளேட்டும் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இதை செய்திருக்கிறேன். புளிப்பு, உரைப்பு, இனிப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேசி ரொட்டி இது செய்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினா இந்த பொருட்களை கூட்டி குறைக்கலாம். பெரியவருக்கு ஏற்ற மாதிரி சிறுவருக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இது நான் பொதுவாக தான் செய்திருக்கிறேன். மற்றது இது ரெஸ்டாரண்ட்டுக்கு செய்யலாம். மற்றது ஃபுட் ட்ரெய்லர் வச்சுருந்தா அதில் செய்யலாம். மெனுவாக பாவிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேங்க. பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.